அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அரண்மனை 4 அரண்மனை 4 படத்தோட விமர்சனம். அரண்மனை அப்படின்னாலே அது சுந்தர் சி தான் அப்படின்னு நீங்க முடிவெடுத்தது சரிதான். ஆமாங்க, குஷ்பு சுந்தர் சி, ஏசிஎஸ் அருண், ஏசி சண்முகத்துடைய மகன் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் பேனர்லையும், குஷ்பு சுந்தர் சி அவனி பிலிம் மேக்கர்ஸ் அந்த பேனர்லையும் தயாரிச்சிருக்கிற படம் தான் இந்த அரண்மனை 4. இந்த அரண்மனை என்ன கதை களம் அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கமான சுந்தர்சியோட அரண்மனை தாங்க. அதுல புதுசா ஒரு பேய், அதாவது இந்த பேய் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் தவளை முதலை இது மாதிரி ஒரு இனத்தை சார்ந்த பேய். அது பொய்யா மெய்யா அப்படிங்கிறது தாங்க அந்த படத்தோட கதையும் களமும். கதைப்படி நம்ம சுந்தர்சி வெளியூர்ல வேலையில இருக்காரு. தங்கச்சி மேல அலாதி பிரியம் வச்சிருக்கிறாரு. தங்கச்சி தமனா ஒரு அரண்மனையில வந்திருக்கிறாங்க. அந்த அரண்மனையை எடுத்துட்டு போகணும்னு அரண்மனை பெரியவர் டெல்லி கணேஷ், அவர் மகள் ராசி கண்ணா, இன்னும் கூட கார்பெண்டர் VTV கணேஷ், மேஸ்திரி யோகி பாபு எல்லாரையும் கூட்டிட்டு வராங்க. ராசி கண்ணா சின்னதா வைத்தியம் படிச்சுட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் ஏதாவது பிரச்சனைன்னா வைத்தியம் பார்க்குறாங்க. அப்போ அந்த அரண்மனையில் தமன்னா அவங்க திடீர்னு மரணம் அடைய, எப்படி மரணம் அடைந்தா தன் தங்கைன்னு சுந்தர்சி ஓடி வர்றாரு. வந்த இடத்துல அவங்க சூசைடு தான் பண்ணிட்டதா ஊர் பெரியவர், ஊர் பிரசிடென்ட் JPயோட மகன் சொல்ல, அவனோடையே அவங்க சூசைடான கணத்தை நோக்கி போறாரு. அங்க அவர் சூசைடு தான், தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு சாமியார், நம்ம KGF வில்லன் ராம் அவர் வராரு. அவரை பார்த்துட்டு இவன் தான் கொண்டு இருப்பான்னு அவ்வளோ ஃபாலோ பண்றாரு. ஒரு பக்கம் போலீஸ்காரர்கள் அந்த காட்டுக்குள்ளாரெல்லாம் போகக்கூடாதுன்னு, ஒரு பக்கம் ஊர் திருவிழா ஏற்பாடுல JP பயங்கர பிஸியா இருக்காரு. இப்போ இந்த கொலையை செய்தது யாருன்னு துப்பறிஞ்சிட்டு இருக்கப்போ அந்த சுந்தர்சி கூட வந்த அந்த ஊர் பிரசிடென்ட் JPயோட மகனும் இறந்து போறாரு. இறந்து போனோன்னு சுந்தர்சிய கவனத்தை திசை திருப்பி விட்டு அவரையும் அந்த கொடிய சக்தி கொன்னுடுது. இதெல்லாத்தையும் இந்த சாமியார் தான் கொன்னாருன்னு எல்லா பழியும் KGF வில்லன் மேல விழுது. இப்போ சுந்தர்சிக்கு ஒரே தேதியில பிறந்த சிலரை தான் அந்த பேய் கொள்ளுது. 10 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு பிறந்தவங்க தான் கொள்ளுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அடுத்து யாரு சாவான்னு பார்த்தா சுந்தர்சி ஒரு வக்கீல், ஓப்பனிங்க ஒரு கேஸ்ல வெற்றி பெறாரு. ஒரு பெண்ணுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்க போராடி இருக்கிறாரு. இப்போ ஊருக்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகள், ஊர்ல தெரியாத பெண்ணுக்கே நியாயத்துக்கு போராடின சுந்தர்சி தன் தங்கைக்கு ஒண்ணுன்னா விடுவாரா? அதுக்கு முன்னாடி தங்கையை பார்த்தாரா வச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இல்லை. அதுக்கெல்லாம் அவருக்கு நேரம் இல்லை. தங்கை இறந்ததுக்கு அப்புறம் தங்கையோட சாவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றாரு. இன்ஸ்பெக்டர் அப்பப்ப மோதுறாரு இவர் கூட. இந்த நிலையில இந்த துஷ்ட சக்திக்கும் தெய்வ சக்திக்கும் இடையில நடக்கிற போட்டி. தன் குழந்தைகளை அனாதையா விட்டுட்டு செத்து போன தமன்னா குழந்தைகளை விட்டு போக மனசு இல்லாம தன் ஆன்மாவால குழந்தைகளை அப்படியே பின்னி போத்தி பாதுகாக்கிறாங்க. ஒரு பக்கம் இது. இப்ப வந்த சுந்தர்சி இந்த சாவுக்கெல்லாம் என்ன காரணம் ஏதுன்னு ஸ்க்ரூட்டனைஸ்ல இறங்குறாரு. இப்ப அவருக்கும் தடை ஏற்படுது. அதுல இருந்து சுந்தர்சி மீண்டு இவர்களெல்லாம் மாண்டது எதனால் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில தெய்வம் அந்த ஊர் திருவிழாவில் இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்லதை நடத்தி கொடுத்துட்டு தெய்வம் அந்த பேய துஷ்ட சக்தியை அழிச்சிட்டு கதை சுபமா முடியுது. முதல்ல சாமியார் நல்லவரா கட்டப்படுறாரு. அந்த மாதிரி தமனாவின் கனவா வர்ற நடிகர் சந்தோஷ் பிரதாப் அவரெல்லாம் பிரமாதமா நடிச்சிருக்கிறாரு. தமன்னாவோட கணவரனோன்னு கால்ஷீட்டை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். தனக்கு ஒரு வாய்ப்புன்ட்டு ராசி கண்ணாவை யோகி பாபு லவ் பண்றாரு ஒன் சைடா. அந்த அம்மா சுந்தர்சியை லவ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் VTV கணேஷ், ஒரு பக்கம் கோவை சரளா, அவங்கள மறைந்த சேசு அவரு ஒன் சைடா லவ் பண்ணுவாரு. இப்படி கதையில காமெடிக்கு பஞ்சமே கிடையாது. அதுவும் யோகி பாபு அடிக்கிற டைமிங் டயலாக் எல்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல். அதுவும் கரண்ட் ஷாக்ல கோவை சரளா
விடிவி கணேஷ் நம்ம சேஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பண்ற அலப்பறை, அவங்கள விடுவிக்கிறேன்னு கத்தி மேல கொண்டு வந்து கட்டையை போட்டு அடிச்சு கட்டை போடுற சீன்ஸ், அது மாதிரி யோகி பாபு அங்கங்க கிடைக்கிற இடங்கள்லாம் சுந்தர் சிக்கே பஞ்சு வைக்கிற இடங்கள்லாம் பிரமாதமா இருக்கும். படத்துல நீங்க லாஜிக் பார்க்காம உட்காந்துருந்தீங்கன்னா சில மேஜிக்குகளை, அதாவது இந்த ஆவி துஷ்ட சக்திகள் நடத்துற அந்த மாதிரி மேஜிக்குகளையும் பார்க்கலாம், அந்த காமெடி மேஜிக்குகளையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். அதே மாதிரி மொட்டை ராஜேந்திரன் அவரும் பிரமாதமா பண்ணியிருக்கிறாரு. அப்பப்போ வந்து அவரை யோகி பாபா அடிக்கிறது, அவரு யோகி பாபா பறக்க விடுறது, இதெல்லாம் பிரமாதமா இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேல இந்த படம் காடுகள்லயே பெரும்பாலும் இந்த நாம் மனித கால்களே படாத அமேசான் காடுகள்பாங்களா, அந்த மாதிரி காடுகள்லேயே பெரும்பாலான படம். அங்கதான் இவங்க ஊரும் இருக்குது. அது மாதிரி ஜேபி ஆகட்டும், மொட்டை ராஜன் எல்லாரும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ்ல உங்க டபுள் டபாக்காவா உங்களுக்கு குஷ்பு அவங்களும் சிம்ரனும் ஒரு சாமி பாட்டுக்கு ஆட வந்து இருக்கையோட நம்மளை கட்டி போட்டுடுறாங்க. அதுல இந்த குழந்தையை காவந்து பண்றது, தன் தங்கை குழந்தையை காவந்து பண்றதுக்காக சுந்தர் சி வில்லனோட போராடி, அதே மாதிரிதான் அந்த வில்லன் யாரு என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லவனா இருந்தவன் கடைசியில வில்லன் ஆயிடும். காரணம் அவங்களார அந்த துஷ்ட சக்தி பூந்ததுனால. இந்த துஷ்ட சக்தியை தெய்வ சக்தி எப்படி காலி பண்ணுது, என்ன பண்ணுதுங்கிறது ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிற படம் தான் இந்த அரண்மனை 4. அருமை நான் சொல்றேன். ஆனாலும் படத்துல சில இடங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சோர்வாகவும் ரொம்பவே பயமுறுத்தலாகவும் இருக்கும். படத்துல நான் பார்த்தேன், இந்த படம் வந்து ஃபேமிலி ஷோ போட்டிருந்தாங்க. சில பெண்கள்லாம் ஏஞ்சி போயிட்டாங்க, சில பேர்லாம் சீட்ல தலைய கவிழ்ந்துக்கிட்டாங்க. என்ன காரணம்னா அவ்வளோ மிரட்டலான சீன்லாம் வச்சிருக்கிறாரு சுந்தர்சி. அது இந்த குறைகளுக்கு கூட தெரிய விடாம பண்ணிடுது நமக்கு. அது மாதிரி யோகி பாபு காமெடி, விடிவி கணேஷ் காமெடி, இதெல்லாம் இது எல்லாத்துக்கும் மேல சுந்தர்சி சரவணனா வர்ற சுந்தர்சி தன்னை விட யாரும் படத்துல, ஏன்னா அவருக்கும் இப்போ ஒரு 50 வயசு தாண்டிடுச்சு இல்லையா, அழகா தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கூட வர்ற நம்ம சந்தோஷ் பிரதாப் இன்ஜினியரா வர்றாரு, தமன்னாவோட கணவரா, அவரே ஆகட்டும். யோகி பாபுலாம் மேஸ்திரி கேரக்டர்ல வேற கெட்டப்புக்கு அந்த கருணைகாரெல்லாம் கிடையாது கொண்டு போயிருக்கிறதுல ஆகட்டும். டெல்லி கணேஷ் ஜமீனா இந்த வயதான பெரியவரா வர்றாரு. அதே மாதிரி கருடா ராம் சுவாமி ஜெயாவே வந்து போறாரு. விடிவி கணேஷ் கார்பெண்டரா அவருக்கு கொடுத்துருக்கிற கெட்டப்லாம் ஐயோ. சுந்தர்சி மட்டும்தான் ஸ்கிரீன்ல அழகா தெரியணும். கூட இருக்கிற பெண்கள் தமன்னா, ராசிகண்ணா, குஷ்பு, சிம்ரன் இவங்கெல்லாம் அழகா தெரியுறாங்க. ஆண் பால்ல நீங்க சுந்தர்சியை தான் அருமையா ரசிக்க முடியும். அப்படி ஒரு நுணுக்கத்தையும் வச்சிருக்கிறார் சுந்தர்சி. இந்த படத்துக்கு கதை, திரைக்கதை, இயக்கம் எல்லாமே சுந்தர்சி. இதுல சுந்தர்சியோட அரண்மனை முதல் 3 பாகங்களும் கூட கொஞ்சம் கதையை அதுல இருந்து எடுத்திருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குஷ்பு சுந்தரம், அருண்குமார் பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெடும், அவனி சினிமா பிரைவேட் லிமிடெடும் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. ஏசிஎஸ் அருண்குமாரும். ஹிப்ஹாப் தமிழ் ஆதியோட இசையில இந்த படத்துல ஒரு 2-3 பாடல்கள், அதுவும் இந்த ஜோஜோ மைவிழியே மான்விழியேன்னு தமன்னா பிள்ளைங்களை நினைச்சு பாடுற பாட்டு, அது மாதிரி காரு சேரு டிரைவர்ன்ற அந்த இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்குது. அதுவும் தமன்னா ஒரு சென்டிமெண்ட் சீன்லாம் படத்துல ரொம்ப சிறப்பா இருக்குதுங்க. குழந்தைங்களை கார்ல பதுக்கிட்டு புருஷன் சந்தோஷப்படுறதப்ப அவரை கொல்ல வருவாரு. அப்ப தமன்னா என்ன பண்றாங்க, பிள்ளைங்களுக்கு தான் போறாங்கிறத தண்ணி பைப் வழியா காமிச்சிட்டு போற சீன்லாம் உருக்கி எடுத்துருவாங்களே. இப்படி படத்துல நல்ல விஷயங்கள், பார்க்க ரசனையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. ஆனாலும் லாஜிக் பாத்தீங்கன்னா இந்த மேஜிக்கான படத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. அதனால லாஜிக் பார்க்காம போனீங்கன்னா சுந்தர்சியோட இயக்கம், ஹிப்பாபாதியோட மியூசிக், இப்படி படத்துல நிறைய விஷயங்கள், அதுவும் அந்த இதுக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா, திரைக்கதை வசனம் வெங்கட் ராகவன் உண்மையா சிறப்பா பண்ணிருக்காரு. கிருஷ்ணமூர்த்தியோட ஒளிப்பதிவு, பென்னி ஓலிவரோட படத்தொகுப்பு எல்லாமே சிறப்பா இருக்கு. படத்தொகுப்பு கத்திரி இன்னும் சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா இந்த படத்துல வர்ற கத்திகள் வெட்டுற மாதிரி போட்டிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். குருராஜோட கலை இயக்கமும் சிறப்பா இருக்கு. ராஜசேகரோட சண்டை பயிற்சி, பிருந்தா மாஸ்டரோட டான்ஸ், குறிப்பா இந்த கிளைமாக்ஸ் பாடல், கிளைமாக்ஸ் காட்சிகள், அந்த கடைசி 1/2 மணி நேரம் தாங்க படமே வேற லெவல்ல இருக்குது, வித்தியாசமா இருக்குது. அரண்மனை உங்களை அரவணைக்கும், காமெடியிலும் ஹாரர்லையும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.